வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பிளாஸ்டிக் சோதனை சாவடிகளில் முறையாக நடப்பதில்லை என்ற புகார். நீலகிரி மாவட்டம் முழுவதும் 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை உள்ளது. மேலும் இங்கு சிறிய பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் எடுத்து வருவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. சமவெளி பகுதிகளிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் கல்லார் சோதனை சாவடியில் ஆய்வு செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுகிறது. இதேபோல் நீலகிரி எல்லைப் பகுதிகளான கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட 11 சோதனை சாவடிகளில் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டு பிளாஸ்டிக் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு வருவதை தடுக்கும் பணியில் பல பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதில் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான நாடுகாணி, சோலாடி, தாளூர், நம்பியார், குன்னு, பாட்டவயல் சோதனை சாவடிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதிகாலை நேரங்களில் சுற்றுலா பயணிகள் எடுத்து வரும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் தாராளமாக உதகை வரை பயணிக்கிறது. இந்த நிலையில் பொக்காபுரம், சிறியூர் கோவில்களில் நடைபெற்ற திருவிழாவின் பொழுது வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளிடம் தடை செய்யப்பட்ட சில பிளாஸ்டிக் பொருட்கள் காணப்பட்டன. சிறியூர் மாரியம்மன் கோவிலுக்கு வந்த வாகனங்கள் வாழைத்தோட்டம் பகுதியில் உள்ள வனத்துறை சோதனை சாவடியில் முறையாக சோதனை செய்யப்பட்டன. சீகூர் ரேஞ்சர் தேவானந்த் தலைமையில் ஒரு குழு வாகனங்களை சோதனை செய்து வனப்பகுதிக்குள் அனுமதித்தனர். அப்போது அவினாசி பகுதியில் இருந்து வந்த ஒரு வாகனத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் தடை செய்யப்பட்ட டம்ளர்கள் இருந்தன. அவை பறிமுதல் செய்து எச்சரிக்கை விடப்பட்டது. அப்போது வனத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாகனத்தில் வந்தவர்கள் இவை உதகையில் உள்ள கடையில் வாங்கியவைதான் என்று கூறி அதிர வைத்தனர். இதனால் பிளாஸ்டிக் சோதனைகளை சோதனை சாவடி மற்றும் ஊட்டி நகர பகுதிகளில் உள்ள கடைகளில் முறையாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்.